வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஃப்எம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் யூனிட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் சர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக்னா என்னென்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வாங்க ஹைட்ரோஸ்டாட்டிக்னா என்னென்னு பார்ப்போம். ஹைட்ரோஸ்டாட்டிக்ங்கிறது ஸ்டடி ஆஃப் ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட் இஸ் கால்ட் ஹைட்ரோஸ்டாட்டிக். ஒரு வந்துன்னா ஃப்ளூயிட் வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப அதை பற்றி ஸ்டடி பண்ணோம்னா அது ஹைட்ரோஸ்டாட்டிக். ஓகேங்களா? இப்போ வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, அது வெலாசிட்டி இருக்குமா? அந்த ஃப்ளூயிடுக்கு வெலாசிட்டி இருக்காது, நோ வெலாசிட்டி. அப்போ நியூட்டன் லா ஆஃப் விஸ்காசிட்டி படி, நியூட்டன் லா விஸ்காசிட்டி என்ன, டவு இஸ் ஈக்குவல் டு மியூ டியூ பை டிஒய். இப்போ டியூ பை டிஓ நம்ம என்ன தெரியும், வெலாசிட்டி கிரேடியன்ட். வெலாசிட்டியே வந்து நோ வெலாசிட்டி, அப்போ வெலாசிட்டி கிரேடியன்ட் ஜீரோ. அப்போ இது ஜீரோனா டோ வந்து ஜீரோ ஆயிரும். அப்போ டோங்கிறது என்ன, நமக்கு சியர் ஸ்ட்ரெஸ். சியர் ஸ்ட்ரெஸ் ஆல்சோ ஜீரோ. ஞாபகம் வச்சுங்க, ஹைட்ரோஸ்டாட்டிக்கில் சியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஜீரோ. ஓகே, அப்போ ஒரு ஃப்ளூயிட்டில் ஒரு பாடி இருக்கிறப்ப சியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகல, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகல. எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். தென் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ ஃப்ளூயிட் பார்ட்டிகல் வில் பி, ஃபஸ்ட்டு பாருங்கள், டியூ டு ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் நார்மல் டு த சர்ஃபேஸ். ஓகேங்களா? அப்போ என்ன ஆக்ட் ஆகும், ஒரு ஃப்ளூயிட் ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ ஒரு பாடி இங்கே இருக்குன்னா அது மேலே என்ன ஆக்ட் ஆகும், ப்ரெஷர் ஆஃப் ஃப்ளூயிட் நார்மல் டு த சர்ஃபேஸ். ஓகேங்களா? அது மேலே ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அது மேலே ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும். நார்மல் டு த சர்ஃபேஸுக்கு நார்மலாக ஒரு ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அப்புறம் டியூ டு கிராவிட்டி செல்ஃப் வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட், அப்போ செல்ஃப் வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படி இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். சியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஆக்ட் ஆகாது. சியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஜீரோ. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக்கோட இன்ட்ரடக்ஷன். இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர்னால் என்னென்னு தெரியும். பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்துருப்போம். ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. நார்மல் ஃபோர்ஸுங்கிறது எஃப் பை யூனிட் ஏரியாங்கிறது ஏ. அப்போ யூனிட் எஸ்ஐ யூனிட் எடுத்தோம்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இது வந்து ப்ரெஷரு. ஹைட்ரோஸ்டாட்டிக் லா படி என்ன சொல்லுவோம், ஹைட்ரோஸ்டாட்டிக் லா வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் தான் பார்த்துருக்கோம் பாருங்கள். அதாவது த வேரியேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன் ப்ரெஷர் இன் த எலிவேஷன் இஸ் ஈக்குவல் டு த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த பாடி. ஸ்பெசிஃபிக் வெயிட் நம்ம எப்படி சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ரோஜி அப்படின்னு சொல்லாங்களா. ஃபுல்லாக முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்பெசிஃபிக் வெயிட் இஸ் ஈக்குவல் டு ரோஜி. அப்போ இங்கே பாருங்கள், டோ பி பை டோ இசட் ஈக்குவல் டு ஸ்பெசிஃபிக் வெயிட்டு. இது ஸ்பெசிஃபிக் வெயிட்டுங்க, டி வந்து கீழே வரும். ஓகேங்களா? அப்போ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து எல்லா சைடும் ஈக்குவல்னால நான் வந்து இன்டர்வல் பண்ணுறேன். இன்டர்வல் பண்ணால் எனக்கு ப்ரெஷர் ஈக்குவல் டு ரோஜி இஜெட் ஆர் ரோஜி ஹெச் கிடைக்கும். இஜெட்டும் இது ஹெச் ஒன்று தான். ஓகேங்களா? ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ரோஜி ஹெச். ரோஜி ஹெச் இப்படி ஃபுல்லாக போன யூனிட்லாம் படித்தோம். ஓகேங்களா? இது ஹைட்ரோஸ்டாட்டிக்லா. இப்போ இந்த யூனிட்டில் பார்த்தா என்னென்ன பார்க்க போகிறோம்னா டோட்டல் ப்ரெஷர் அண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஃபஸ்ட்டு டோட்டல் ப்ரெஷர் நம்ம ப்ரெஷர்னா என்னென்னு தெரியும், நார்மல் ஃபோர்ஸ் பர் ஏரியா யூனிட் ஏரியா ஈக்குவல் டு ப்ரெஷர். இப்போ டோட்டல் ப்ரெஷருங்கிறது என்னென்னா, டோட்டல் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃபோர்ஸ். ஓகேங்களா? எக்ஸைட்டட் பை அ ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் ஆன் த சர்ஃபேஸ் எய்தர் பிளேன் ஆர் கர்வ்டு. ஓகேங்களா? பிளேனாகவும் இருக்கலாம், கர்வ்டாக இருக்கலாம். when the fluid comes into contact with the surface this force always act as normal to the surface. என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, டோட்டல் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் as the ஃபோர்ஸ். ப்ரெஷருங்க நம்ம என்ன சொல்லலாம், நார்மல் ஃபோர்ஸ் டிவைட் பை யூனிட் ஏரியான்னு சொன்னோம். ஆனால் இங்கே டோட்டல் ப்ரெஷர்னு சொல்கிறப்பே நம்ம ஃபோர்ஸ் தான் சொல்கிறோம். ஓகேங்களா? டோட்டல் ப்ரெஷர்னாவே ஃபோர்ஸ் எஃப். ஓகேங்களா? எக்ஸைட்டட் பை அ ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட், அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ளூயிட் வந்து கொடுக்கும் எங்கன்னா சர்ஃபேஸில் எய்தர் பிளேன் ஆர் கர்வ்டு சர்ஃபேஸ். அதாவது நம்ம வந்து தண்ணிக்குள்ளே வந்து பிளேன் சர்ஃபேஸு இல்லை கர்வ்டு சர்ஃபேஸு வச்சுருந்தோம்னா அதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஃபோர்ஸ் வந்து டோட்டல் ப்ரெஷர்னு சொல்கிறோம். திஸ் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஆக்ட் இஸ் நார்மல். ப்ரெஷர் இது நார்மல் தான். ப்ரெஷரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக தான் ஆக்ட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் நார்மலாக தான் ஆக்ட் ஆகும். இதை வந்து டோட்டல் ப்ரெஷர். டோட்டல் ப்ரெஷர்னா ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஃபோர்ஸ் ஆக்டட் பை ஆன் எ சர்ஃபேஸ். சென்டர் ஆஃப் ப்ரெஷர். Center of pressure is defined as the point of application of the total pressure on the surface. என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் இல்லை, இந்த டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது இல்லைங்க. இந்த இடத்துல வந்து டோட்டல் ப்ரெஷர் அந்த பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகுதுங்க. அந்த பாயிண்ட் தாங்க சென்டர் ஆஃப் ப்ரெஷர். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் as the point of application total pressure on the surface. டோட்டல் ப்ரெஷர் வந்து எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா? முடிஞ்சுதுங்க. இது ரெண்டு தாங்க ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானதுங்க. இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆர் சென்டர் ஆஃப் பயான்சி அடுத்த யூனிட்டில் பயான்சி நான் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் முக்கியமானது. ஓகேங்களா? டோட்டல் ப்ரெஷர், சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஞாபகம் வச்சுங்க. இப்போ 4 கேஸ் இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக் தான் பார்க்குறோம். தண்ணி வந்து மூவ்மெண்ட்டே இல்லை, இப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் தான் பார்த்துட்ருக்கோம். 4 cases ஆஃப் சப்மெர்ஜ்டு சர்ஃபேஸ் ஆன் விச் டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் பி டிட்டர்மைன்டு. 4 கேஸ் இருக்குது. அதில் வந்து டோட்டல் ப்ரெஷரும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் கண்டுபிடிக்கணும். அதாவது சப்மெர்ஜ்டு பாடி தான், ஒரு தண்ணி வந்து ஃப்ளூயிடாக ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. அப்போ நம்ம அதில் நம்ம வந்து ஒரு பாடி வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ இல்லை இன்க்ளைண்டாவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த மாதிரி வச்சாலும் அது மேலே டோட்டல் ப்ரெஷர் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ண போகிறோம். அதான் இந்த யூனிட்டு.
ஃபஸ்ட்டு பாருங்க, 4 சப்மெர்ஜ்டு பாடி. சப்மெர்ஜ்னா வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்குது. எப்படி இருக்கும் அந்த சப்மெர்ஜ்டு பாடி? வெர்டிக்கல் பிளேன் சர்ஃபேஸாக இருக்கலாம், ஹரிசாண்டல் பிளேன் சர்ஃபேஸாக இருக்கலாம், இன்க்ளைன்டு பிளேன் சர்ஃபேஸாக இருக்கலாம், கர்வ்டு சர்ஃபேஸாக இருக்கலாம். மொத்தம் 4 சர்ஃபேஸ். அந்த 4ஐயும் வந்து ஸ்டடி பண்ண போகிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பிளேன் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ்டு இன் லிக்விட். ஓகேங்களா? வெர்டிக்கல் பிளேன் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ்டு இன் லிக்விட். இங்கே பாருங்கள், இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி வெர்டிக்கலாக வச்சுருக்கேன். இந்த ஆப்ஜெக்டை வெர்டிக்கலாக தண்ணி ரெஸ்ட்டில் இருக்குன்னா வெர்டிக்கலாக வச்சுருக்கேன் தான். அப்படியே கொண்டு போய் இப்படி நேராக சொருவி வச்சுருக்கேன். அதாவது இப்படி சொருவி வச்சுருக்கேன் நேராக. ஓகேங்களா? இதுதான் வந்து வெர்டிக்கல் பிளேன். வெர்டிக்கல் பிளேன் இருக்குங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்ஃபேஸ் டு லிக்விட், அதாவது சர்ஃபேஸ் வாட்டரோட மேல் சர்ஃபேஸ். ஓகேங்களா? அப்போ நான் வந்து இந்த இடத்துல பொருள் வச்சுருக்கேன்ல. ஓகேங்களா? இந்த இடத்துல நான் வந்து பொருள் வச்சுருக்கேன். அப்போ அதோட சென்டர் ஆஃப் அந்த பொருளுக்கான சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குன்னு தெரியுமா? ஒரு பாயிண்ட் லேக்ட் ஆகும் தெரியுமா? அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் அது வந்து ஹெச் பார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் சர்ஃபேஸுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஹெச் பார்னு சொல்லுவோம். இதே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸுக்கும் இங்கே பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம்ல, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஒரு பாயிண்ட் லேக்ட் ஆகும். அதாவது டோட்டல் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் லேக்ட் ஆகும். அந்த பாயிண்ட்டு சென்டர் ஆஃப் ப்ரெஷர், அதை வந்து பி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கும் ஃப்ளூயிடோட ஃப்ரீ சர்ஃபேஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஸ்டார். ஓகேங்களா? ஹெச் பாருங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் சர்ஃபேஸுக்கும், ஹெச் ஸ்டாருங்கிறது சென்டர் ஆஃப் ப்ரெஷருக்கும் அந்த சர்ஃபேஸுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த ஹெச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்போ யூஸ் பண்ணுறது. இந்த டிஹெச்சுங்கிறது ஒரு ஸ்ட்ரிப்பு ஃபுல் பாடி எடுத்து அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் ஸ்ட்ரிப் எடுத்து அனலைஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக ஃபார்முலாவுக்கு போயிடும். ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்லை. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெச் பார்னா என்ன, ஹெச் ஸ்டார்னா என்ன. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஏங்கிறது டோட்டல் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ், ஹெச்சுங்கிறது பாருங்க, ஹெச் பாருங்கிறது பாருங்கள் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி டு ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். ஜிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு தெரியும், பிங்கிறது சென்டர் ஆஃப் ப்ரெஷரு, ஹெச் ஸ்டாருங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர், இங்கேருந்து இது வரையும் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இந்த டிஸ்டன்ஸ். அப்போ அதான் முடிஞ்சுதுங்க இது. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் ப்ரெஷரும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு டோட்டல் ப்ரெஷர் அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் ஃபார்முலா நம்ம டோட்டல் ப்ரெஷர்னாவே ஃபோர்ஸுங்க ஞாபகம் வச்சுக்கிங்க. ப்ரெஷர் கண்டுபிடிச்சி விட்றாதீங்க, ஃபோர்ஸ். அப்போ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி ப்ரெஷர் வந்து ரோஜி ஹெச்சுன்னு தெரியும். ஓகேங்களா? ரோஜி ஹெச்சுன்னு தெரியும், ஹெச்சும் தெரியாது நமக்கு. டோட்டல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச் பார் தான் எடுத்துப்போம். ஏன்னா வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஸ்டன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ ஹெச் பார்னு எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு தேவையானது என்ன? எஃப். அப்போ எஃப் ஈக்குவல் டு ரோஜி ஹெச் பார் ஏ. ஓகேங்களா? இதுதான் வந்து டோட்டல் ப்ரெஷர். ஓகேங்களா? டோட்டல் ப்ரெஷர் ஆர் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரோ ஜி ஹெச் பார். ரோங்கிறது நமக்கு தெரியும். வாட்டருங்கன்னா வாட்டரோட டென்சிட்டி 1000 kg/m, கிராவிட்டி 9.81 m/s², ஏரியா வந்து எந்த மாதிரியான ஷேப் கொடுத்துருவோன்னா அந்த மாதிரி ஏரியா. அப்போ வெர்டிக்கலாக ஒரு பொருளை வந்து நாம் சப்மெர்ஜ்டு பாடியில் வைக்கிறப்ப அதோட டோட்டல் ப்ரெஷர் எஃப் ஈக்குவல் டு ரோஜி ஏ பார், ஃபோர்ஸ்னாலும் நியூட்டன் யூனிட். ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் ரிசல்டன்ட் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் ரிசல்டன்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சென்டர் ஆஃப் ப்ரெஷர்னு என்ன சொல்லுங்கள்? அந்த பாயிண்ட், அதாவது அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட், அந்த பாயிண்டில் இருந்து சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸ், அதான் வந்து ஹெச் பார், அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் இருக்குது. அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஸ்டார் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் தட் த மொமெண்ட் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அபவுட் அன் ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் காம்போனன்ட் அபவுட் த சேம் ஆக்சிஸ். ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு த காம்போனன்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அதோட அது எல்லாத்தையும் கூட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அவ்வளோதாங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சேம் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுத ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா, அதே ஆக்சிஸில் ஆக்ட் ஆகிற சின்ன சின்ன ஃபோர்ஸ் எல்லாம் சம் பண்ணோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல். அதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இப்போ ஃபார்முலாக்குள்ளே வாங்க. இது நேரட்டாக ஞாபகம் வச்சுங்க. சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பார் வெர்டிக்கல் பிளேன். ஓகே, வெர்டிக்கல் பிளேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூயிடில் வந்து சப்மெர்ஜ் பண்ணுறப்ப ஹெச் ஸ்டார், அதாவது ஹெச் ஸ்டார்ங்கிறது நமக்கு என்ன? சென்டர் ஆஃப் ப்ரெஷர், டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் டு சர்ஃபேஸ், ஃப்ளூயிட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? பிட்வீன் ஃப்ளூயிட் சர்ஃபேஸ். இப்போ ஹெச் ஸ்டார் ஈக்குவல் டு ஐஜிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஏரியா, ஹெச் பாருங்கிறது என்ன? கிராவிட்டி டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் கிராவிட்டி டு ஃப்ளூயிட் சர்ஃபேஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஐஜி தெரியணும். ஐஜிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஏரியா அபவுட் அண்ட் ஆக்சிஸ் பாசிங் த்ரூ த
சிஜி ஆஃப் த ஏரியா அண்ட் பேரலல் டு த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட். இப்போ நமக்கு ஒவ்வொரு பொருளுக்கும் ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்குலர் எடுத்தோம்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஐஜி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி டேபிளில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகேங்க, இதுதான் வந்து ஹெச் ஸ்டார். இப்போ வந்து பாருங்களேன், நோட் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் லைஸ் பிலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் த வெர்டிக்கல் சர்ஃபேஸ். இங்கே எப்படிங்க பார்த்தீங்க இந்த டயக்ராம் வந்து பாருங்களேன், இந்த டயக்ராம் பாருங்கள். சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே தான் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது, அதான் சொல்லியிருக்கான். அப்போ வெர்டிக்கல் பிளேனில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், சென்டர் ஆஃப் ப்ரெஷர் லைஸ் பிலோ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ அதாவது கிராவிட்டி அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இருக்கும். அடுத்து வந்து பாருங்கள், ரெண்டாவது நோட்டு, the distance of center of pressure from the free surface of liquid is independent of the density of the liquid. இப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இருக்குங்க இல்லைங்க, அதோட டென்சிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறவே மாறாது. ஓகேங்களா? இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஃப்ரம் த ஃப்ரீ சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர். அதாவது இந்த இடத்துல நான் ப்ரெஷர் பாயிண்ட் எடுத்தேன் தான் சர்ஃபேஸாக இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது அதான் ஹெச் ஸ்டார் தாங்க சொல்கிறான், ஹெச் ஸ்டார் சொல்கிறான். ஓகேங்களா? ஹெச் ஸ்டாருங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், டென்சிட்டியை பொறுத்து மாறாது. ஓகேங்களா? இப்போ வந்து வெர்டிக்கல் பிளேன் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். மொத்தம் 4 இருக்குது. வெர்டிக்கல் பிளேன் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ்டு இன் லிக்விட். ஒரு லிக்விடில் வந்து பார்த்திங்கன்னா சப்மெர்ஜ் பண்ணி வச்சோம்னா அதோட டோட்டல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஈக்குவல் டு ρA ஹெச் பார். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் ஸ்டார் ஈக்குவல் டு ஐஜி டிவைட் பை ஏ இன்ட்டு ஹெச் பார் ப்ளஸ் ஹெச் பார். ஐஜிங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்சி ஆஃப் ஏரியா அபவுட் அன் ஆக்சிங் பாசிங் த்ரூ த சிஜி ஆஃப் த ஏரியா பேரலல் டு த ஃபோர்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த லிக்விட். ஓகே, நோட் பார்த்துங்க, நோட்டு முக்கியமானதுங்க, கூட கேட்க வாய்ப்பு இருக்குது இந்த சம்மில். அதாவது கிராவிட்டி கீழே ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பியிலேருந்து சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்சிட்டியை பொறுத்தது கிடையாது, ஹெச் ஸ்டார் டென்சிட்டியை பொறுத்தது கிடையாது. ஓகே, இப்போ வந்து பாருங்களேன், இப்போ ஐஜி வந்து பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா பிளேன் சர்ஃபேஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் த பேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகும், ஏரியா, மூமெண்ட் ஆஃப் இனர்சியா அபவுட் த பாசிங் த்ரூ த சிஜி அண்ட் பேரலல் டு சிஜி ஐஜி. இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஐஜி இருக்குது, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெக்டாங்கிள் நமக்கு தெரியும், இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு. ஓகேங்களா? அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகும், இந்த சென்டரில் ஆக்ட் ஆகும். சென்டருங்கிறது என்ன, ஹைட்டில் பாதி. ஓகேங்களா? இந்த ஆக்சிஸ் பொறுத்து எடுத்தோம்னா ஹைட்டில் பாதி. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு d/2. ஹைட் வந்து நாங்கள் டின்னு எடுத்துட்டோம், அப்போ d/2. இதோட ஏரியா என்னங்க, பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிறது டி எடுத்துட்டு, அப்போ பி இன்ட்டு ஹைட்டு. இதோட ஐஜி பாருங்கள் முக்கியமானது, அதாவது இந்த ஆக்சிஸை பொறுத்துங்க, BD கியூப் டிவைட் பை 12. பேஸை பொறுத்து கிடையாது, இந்த பொறுத்து, இந்த ஆக்சிஸை பொறுத்து, ஒய் ஆக்சிஸை பொறுத்து. இப்போ BD கியூப் டிவைட் பை 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரெக்டாங்கிள். ஓகேங்களா? இப்போ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், அதே தான் நமக்கு பேஸு ஹைட்டு. இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகும்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் த பேஸ், இந்த பேஸ்லேருந்து எங்கே ஆக்ட் ஆகும்னா h/3. h/3 வந்து பண்ணோம்னா h/3 ஹைட்டு வந்து 3 ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அந்த இடத்துல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் கிடச்சிரும். ஏரியானா ஆஃப் பிகேஸ் நமக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஜி வேணுமா, ஐஜிங்கிறது என்னென்னா BH கியூப் டிவைட் பை 36. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள் BD கியூப் டிவைட் பை 12 அல்லது BH கியூப் கூட போடலாம், ஏன்னா வந்து ஹைட்டு தான் எடுக்கிறோம். BH கியூப் டிவைட் பை 12னு போட்டுக்கலாம். இதுக்கு இங்கே பாருங்கள் ஈக்குவல் டு BH கியூப் டிவைட் பை 12. இது BH கியூப் டிவைட் பை 36. ஓகேங்களா? அடுத்து சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், சென்ட்ரல் ஆக்ட் ஆகும், அதாவது டயாமீட்டரில் பாதி. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி டயாமீட்டரில் பாதி. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 5/4d². இப்போ வந்து ஐஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, இது எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும், எஸ்ஐஎம்லாம் ஃபுல்லாக யூஸ் ஆகும். ஐஜி வந்து பார்த்திங்கன்னா 5/64 5d/4 டிவைட் பை 64. இது வந்து சர்க்கிளுக்கு. ஓகேங்களா? சர்க்கிளுக்கு அவ்வளோதான், 5d/4 டிவைட் பை 64. ட்ராபிசாய்டம் வேணால் பார்த்தோன்னா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ட்ரப்பிசாய்டை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் சொல்லலை, பார்த்துக்குங்க, அவ்வளோ கேட்க வாய்ப்பு கிடையாது. இவ்வளோதாங்க, 3 பார்த்தாச்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் பிளேன் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ்டு இன் லிக்விட். ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கல் பிளேன் பார்த்தோம். ஒரு ஃப்ளூயிட் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதில் இப்படி பொருளை வச்சா என்ன ஆகும்னு பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே பொருளை நான் இப்படி வைக்கிறேன், ஹரிசாண்டலாக வைக்கிறேன், அதாவது இதே லிக்விட்ல இங்கே பாருங்கள், ஹரிசாண்டல் பிளேன் சர்ஃபேஸ் ஆன் சப்மெர்ஜ்டு லிக்விட். பொருள் வந்து இப்படி வைக்கிறேன், ஹரிசாண்டலாக வைக்கிறேன். அப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் ஒரே பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா h பார் ஈக்குவல் டு h ஸ்டார். ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஃப்ளூயிட்ரை இப்படி நான் வந்து பாடி, அதாவது நான் இந்த பாடியை ஹரிசாண்டலாக வச்சேன், இது வந்து வெர்டிக்கல் இப்படி வைப்பேன் ஹரிசாண்டல். நீங்கள் வந்து டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். அப்போ அப்படி வைக்கிறப்ப எனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் ஃப்ரென்சி அதே இடத்துல இந்த பாயிண்டில் தான் ஆக்ட் ஆகும், ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் h பார் ஈக்குவல் டு h ஸ்டார் ஈக்குவல்
ஓகேங்களா. அப்போ ஃபஸ்ட் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியதுன்னா டோட்டல் ப்ரெஷர். ப்ரெஷர் ஈக்குவல் டு என்ன, நமக்கு அதே தான் இங்கே அதே எஃப் ஈக்குவல் டு ρGA இன்ட்டு ஹெச் பார். ஓகேங்களா, அதே தான், வேறு எதுவுமே மாறல இதில். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும், ஹெச் பார் தெரியும். ப்ரெஷர் ஈக்குவல் டு F/A ஈக்குவல் டு ρGH, நமக்கு தேவை F. அப்போ F ஈக்குவல் டு ρGA ஹெச் பார். ஓகேங்களா. சென்டர் ஆஃப் ப்ரெஷர். சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஆஃப் ப்ரெஷர், அதாவது ரிசல்டன்ட் டிஸ்டன்ஸ் ஹெச் பார் இதுதான் பார்க்குறது. இது வந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷர் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஹெச் பார். இப்போ டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் ஸ்டார் ஈக்குவல் டு ஹெச் பார். அப்போ கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் ப்ரெஷரும் ஒரே பாயிண்டில் ஆக்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுங்க, இது கேட்க அப்படி எடுத்து கேட்காது. அதாவது ஹரிசாண்டல் பிளேனில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் டிஸ்டன்ஸ், அதாவது ஃப்ரம் ஃப்ரீ சர்ஃபேஸில் ஈக்குவல். ஓகேங்களா, அவ்வளோதான். வெர்டிக்கலும் ஹரிசாண்டலும் முடிஞ்சுது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளைன்டு பிளேன் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ்டு இன் த லிக்விட். இப்போ நான் வந்து ஒரு லிக்விடில் வந்து இப்படி இன்க்ளைன் பிளானாக வச்சுருக்கேன். அப்போ அதோட சென்டர் டோட்டல் ப்ரெஷர் என்ன, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் என்ன. இப்படி பொருள் இங்கே வச்சுன்னா இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது சென்டர் ஆஃப் ப்ரெஷர். அப்போ இங்கே நம்ம இன்க்ளைண்டாக தான் பொருள் வச்சுருக்கேன். அப்போ இதோட ஆங்கிள் தீட்டா. அப்போ நான் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட ஹைட் இந்த இதை வச்சு எடுத்தோன்னா இது வந்து ஹெச் பார். இப்போ இந்த சர்ஃபேஸ்லேருந்து சென்டர் ஆஃப் ப்ரெஷரோட ஹைட்டு ஹெச் சார். ஓகேங்களா. இப்போ நான் டோட்டல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், அதே தான். இப்போ ஹெச் பார் தெரிஞ்சதுன்னா ρGA ஹெச் பார். இப்போ சென்டர் ஆஃப் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் அதே தாங்க. அதாவது நம்ம என்ன பார்த்தோம், வெர்டிக்கல் பிளேன் என்ன பார்த்தோம், IG டிவைட் பை A இன்ட்டு ஹெச் பார் ப்ளஸ் ஹெச் பார். ஓகேங்களா, இதுதான் வந்து ஹெச் ஸ்டார் பார்த்தோம். இது வந்து வெர்டிக்கல் பிளேனை பொறுத்த வரைக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்க்ளைன் பண்ணி என்ன ஆகிட்டோம்னா இந்த தீட்டா இருக்கு இல்லைங்க எக்ஸ்ட்ரா. அப்போ IG ஹெச் ஸ்டார் ஈக்குவல் டு IG இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை A இன்ட்டு ஹெச் பார் ப்ளஸ் ஹெச் பார். இது மீட்டர் தானே, டிஸ்டன்ஸ்னால மீட்டர். IG இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை A இன்ட்டு ஹெச் பார் ப்ளஸ் ஹெச் பார். ஓகேங்களா. இங்கே வந்து பாருங்கள் ஹெச் ஸ்டார் கிரேட்டர் தான் ஹெச், நாங்கள் இதுதானே கீழே இருக்கணும், பிரச்சனை இல்லை. இப்போ கிராவிட்டி கீழே தான் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே தான் ப்ரெஷர் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ டீட்டா வந்து 90 டிகிரி ஆயிடுச்சுன்னா என்னங்க ஆகும், இங்கே பாருங்கள். இப்போ இங்கே டீட்டா இருக்குது, இது ஆங்கிள் இருக்கா, இது வந்து 90 டிகிரியாக மாறி இப்படி மாறிடுது. அப்போ பொருள் வந்து இப்படி மாறி நமக்கு என்ன மாறிடும், பொருள் நம்ம இப்படி வெர்டிக்கலாக வச்சுருவோம். வெர்டிக்கலாக வச்சோம்னா என்ன ஆகும், வெர்டிக்கல் ஃபார்முலா வந்துடும். இப்போ டீட்டா 90 டிகிரி இருந்தால் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்து 1 ஆயிரும். அப்போ IG டிவைடட் பை AH பார் ப்ளஸ் ஹெச் பார், அதாவது வெர்டிக்கல் பிளேன் சர்ஃபேஸோட எனக்கு சென்டர் ஆஃப் ப்ரெஷர் கிடச்சிடும். அவ்வளோதாங்க, இதாங்க இன்க்ளைன்டு பிளேன் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ்டு இன் லிக்விட் இருக்கிற டோட்டல் ப்ரெஷர் சென்டர் ஆஃப் ப்ரெஷர். அப்புறம் இன்னொன்று இருக்குங்க, நாலாவது வந்து பாருங்கள், கர்வ்டு பிளேன் சர்ஃபேஸ் சப்மெர்ஜ்டு இன் லிக்விட். நான் வந்து வெர்டிக்கல் சர்ஃபேஸ் இருக்குல்லைங்க பாருங்கள், கர்வ்டு சர்ஃபேஸ் வச்சுருக்கேன். ஒரு சர்ஃபேஸ் வந்து கர்வ்டாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளையே வந்து கர்வ்டு பொருள் இல்லாமல் வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் இன்க்ளைனாக வச்சா என்னன்னு பார்த்தோம். இங்கே வந்து கர்வ்டு பிளேன் சர்ஃபேஸ் வந்து சப்மெர்ஜ் பாடி பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு இருக்கப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இந்த வாட்டர் இருக்கு இல்லைங்க, இந்த வாட்டரோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ரிசல்டன்ட் இப்படி ஆக்ட் ஆச்சுன்னா இதுக்கு ஒரு ஒய். ஓகேங்களா, அதாவது வெயிட் இப்படி ஆக்ட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபோர்ஸ், அதாவது என்ன ஆக்ட் ஆகும், நார்மல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகேங்களா, எஃப், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் சொல்கிறேன் பாருங்கள், FR, அதாவது எஃப்எக்ஸ் நார்மல் பார்த்தோம்ல போனதில் அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. அப்போ டீட்டா, இந்த டீட்டாவில் தான் நமக்கு ஆக்ட் ஆகும், அதாவது ஹரிசாண்டலை பொறுத்து. இது வந்து வெர்டிக்கலை பொறுத்து வெயிட்டு கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும். இங்கே சைடில் ப்ரெஷர் ஆக்ட் ஆகும். அப்போ நமக்கு டோட்டல் ப்ரெஷர் ஃபார்முலா என்ன, டோட்டல் ப்ரெஷர்னாவே எஃப் ஃபோர்ஸ். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஒரு ஃபோர்ஸ். அப்போ ரூட் ஆஃப் நமக்கு என்ன இந்த ஃபார்முலா எடுத்திங்கன்னா தெரியும், பிதாகரஸ் தியரம் எடுத்திங்கன்னா FR ஸ்கொயர்டு. FR ஸ்கொயர்டு ஈக்குவல் டு FX ஸ்கொயர்டு ப்ளஸ் FY ஸ்கொயர்டு. அது வந்து நமக்கு தேவை FR. இப்போ ரூட் ஆஃப் FX ஸ்கொயர்டு ப்ளஸ் FY ஸ்கொயர்டு. ஓகேங்களா, யூனிட் வந்து நியூட்டன். FXங்கிறது நார்மல் ப்ரெஷர், அதாவது ρGA ஹெச் பார். இப்போ நமக்கு ஹெச் பார் தெரிஞ்சுன்னா FX கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு எஃப்ஐடுங்கிறது வெயிட், எவ்வளோ வெயிட்டோ அந்த வாட்டர் வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேங்களா, வெயிட் ஈக்குவல் டு mg. பாருங்கள், வெயிட் ஈக்குவல் டு W ஈக்குவல் டு mg, அதான் மாஸ் இன்ட்டு கிராவிட்டி வெயிட்டு. எனக்கு தேவை மாஸ் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் வால்யூம் ரோ. அப்போ நான் என்ன பண்ணுவேன், எம்முக்கு பதிலாக ρV போட்டுருவேன். அதான் போட்டிருக்கேன், எம்முக்கு பதிலாக ρV. ஓகேங்களா, இதான் வந்து டோட்டல் ப்ரெஷர். அப்போ ரிசல்டன்ட் டைரக்ஷன் பார்க்குறோம், இந்த சென்டர் ஆஃப் ப்ரெஷர் பை ரிசல்டன்ட் டைரக்ஷன். இப்போ நமக்கு டீட்டா தெரியும், tan θ ஈக்குவல் டு FY பை XF. ஞாபகம் வச்சுங்க, FY பை FX. இப்போ டீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் FY பை FX. ஓகேங்களா, இதான் வந்து ரிசல்டன்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது டீட்டாவை பொறுத்த வரைக்கும். டோட்டல் ப்ரெஷர் ஞாபகம் வச்சுங்க, அதான் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. 4 இது முடிஞ்சது, அவ்வளோதாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாக் கேட்டுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, லாக் கேட். இப்போ நம்ம நாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா பரசல் போக்குவரத்துலாம் வந்து சின்ன
வாட்ரு வாட்ரு அதாவது வாய்க்கால் மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு சப்ளைலாம் நான் இருக்காது. ஆனால் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் மாதிரியான பகுதியிலும் போட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் போயிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அங்கே யூஸ் பண்ணுறதா லாக் கேட். இப்போ வாய்க்கால் எடுத்துங்க, என்ன வாய்க்கால்னா ஒரே இதாக வருது இல்லை, ஒரு இடத்துல மேடாக இருக்கும், திரும்ப வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருந்து அந்த இடம் நமக்கு என்ன ஆகும், ஒரு டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் அப்படியே பள்ளமாக இருந்தால் தான் அப்படி ஃபாஸ்ட் ஆகும்ல. அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போட் ஒன்றுனா உங்களுக்கு என்னங்க ஆகும்? ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து போட்டு வந்து பார்த்திங்கன்னா விடணும். ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல போட்டு ஒன்றுனா இந்த லாக் கேட்டை யூஸ் பண்ணி தண்ணியை வந்து அந்த வேணுங்கிற லெவலுக்கு ரைஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, வேணுங்கிற லெவலுக்கு ரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேடு பள்ளமாக இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு சர்வீஸ் வந்து விடலாம். அதை எப்படி வெளிநாட்டில் ஆட் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லாக் கேட்டு பார்ப்போம். லாக் கேட்ஸ் ஆர் ப்ரொவைடட் இன் நேவிகேஷன் சேம்பர், சேஞ்ச் த வாட்டர் லெவல் இன் கேனல் ஆர் ரிவர் ஃபார் த நேவிகேஷன். அதாவது நான் கப்பல் போக்குவரத்துக்கு எனக்கு தேவையான, ஓகேங்களா, வாட்டர் லெவலை நானே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி அமைச்சிக்குவேன், அதுக்கு யூஸ் பண்ணுறதா லாக் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கேனல் ஆர் ரிவர் ஃபார் நேவிகேஷன். இப்போ வந்து இங்கே பாருங்களேன், இப்போ வந்து இந்த தண்ணி வந்து டேம்லேருந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இந்த தண்ணி வந்து டேம்லேருந்து வந்துட்டுருக்கப்போ நான் வந்து இந்த இடம் மேடுங்க, இந்த இடம் இவ்வளோ மேடு, இந்த இடம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், இந்த இடம் இதோட முடிஞ்சு பள்ளம். அப்போ இங்கே நீ கப்பல் வந்துச்சுன்னா இப்படி வந்து கப்பல் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆயிரும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழுந்து சேதம் அடைஞ்சிடும். அப்போ அதை தடுக்கிறதுக்காக, ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள், இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ எனக்கு டேம்லேருந்து தண்ணி இங்கே வந்துட்டுருக்கு, டேம்லேருந்து எனக்கு தண்ணி வந்து இங்கே வந்துட்டுருக்கப்போ இதோட மேடு வந்து இவ்வளோ தூரம் இருக்குது, இங்கே பாருங்கள் மேடு, இது திடீர்னு பள்ளம் வந்துடுது. அப்போ எனக்கு வந்து கப்பல் இதே டைரெக்ஷன் இப்படியே வந்துட்டு இருந்துன்னா இங்கே கீழே விழுந்து டேமேஜ் ஆயிருங்களா? அப்படி டேமேஜ் ஆகாமலுக்காக தான் லாக் கேட் யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்குன்னா, இங்கே பாருங்கள், இங்கே கப்பல் வந்து நிறுத்திடுவாங்க. இப்போ கேட் 2 அமைச்சிருவாங்க. இதான் வந்து கேட் 1, இது கேட் 2. ஓகேங்களா? அதில் சின்ன மடை மட்டும் வச்சுப்பாங்க, அதாவது ஸ்லூயிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்லூயிஸ்னால் மடை, அதாவது மடை திறந்து, அதாவது தண்ணி அதிகமாச்சுன்னா திறந்து விடுறது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு சேம்பர் ஒன்று யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த சேம்பர் தான் வெரி 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 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பாருங்கள், கப்பல் இங்கே வந்து நிறுத்திட்டாங்க. 2 கேட்டை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். கப்பல் இந்த ஹைட்டுக்கு தண்ணி, முன்னாடி இந்த ஹைட்டுக்கு தண்ணி வருது, கப்பல் வந்து இங்கே வந்து நின்றுச்சு. இப்போ என்ன ஆகுனா நமக்கு, ஓகேங்களா, கப்பல் வந்து நின்றுச்சிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு தண்ணி இந்த லெவல் தான் இருக்குது. அப்போ நான் கேட்டை திறந்து விட்டுனா கப்பல் எனக்கு இப்படி விழுந்துடும். அப்போ அதை உழுவாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, கப்பல் இங்கேயே நிற்கும், சின்ன மடை மட்டும் திறந்து விட்றேன் கீழே அடியில் அந்த கேட்டோட அடியில் வந்து மடையை திறந்து விட்றேன். அப்போ என்ன ஆகும், தண்ணி அப்படியே ஃபில் ஆகிடுங்க. அப்படியே தண்ணி ஃபில்லாகி இந்த கேட்டு க்ளோஸில் இருக்கும், தண்ணி ஃபுல்லாகி இவ்வளோ லெவலுக்கு வந்துடும். அப்போ இந்த லெவலுக்கு வாட்டர் வந்துச்சுன்னா நான் கேட்டை திறந்து கப்பலை இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுவேன். பார்த்தீங்களா? இந்த லெவலுக்கு தண்ணி வந்துச்சுன்னா எனக்கு கப்பலை கொண்டு வந்து இங்கே நிறுத்திடுவேன். இப்போ கப்பல் நிறுத்தினா இதை லாக் பண்ணிடுவேனுங்களா? இப்போ கப்பல் வந்து எனக்கு இங்கே இருக்குது, இதை லாக் பண்ணிட்டேன். கப்பல் வந்து எப்படி இந்த இடத்துல மேந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் அப்படியே கேட்டை திறந்து விட்டா திரும்ப கீழே விழுந்துடும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற கப்பலை, ஓகேங்களா, இங்கே தண்ணி இருக்கா, இங்கே நான் இந்த இடத்துல கொண்டு வரணும். அப்போ இந்த 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 கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மடையை திறந்து விடுவேன். அப்போ தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெவலுக்கு வந்துடும். அப்போ இந்த லெவலுக்கு தண்ணி வந்தவொடனே கப்பல் இங்கே வந்துடும். அப்போ இந்த கேட்டை திறந்தோம்னா இங்கே கப்பல் வந்து ஈஸியாக போயிடும். அதே மாதிரி இன்னொரு மடை வந்தால், அதே மாதிரி இன்னொரு கேட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி நடக்குங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து சிப்பு இங்கே வரும், இங்கே வந்து இப்போ மேடு, இது வந்து பள்ளம், இந்த லெவலுக்கு தான் தண்ணி நிறுத்த முடியும், இந்த லெவலுக்கு தான் தண்ணி நிறுத்த முடியும். அப்போ கப்பல் வந்து இங்கே நின்றுடும். இந்த சேம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டை திறக்காமல் இந்த சின்ன மடையை மட்டும் திறந்து சேம்பரில் தண்ணி நம்பிடும். அப்போ இதுக்கு ஈக்குவல் ஆகிரும். கேட்டை திறந்து கப்பல் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் வந்து இங்கே நிறுத்திடுவோம், இந்த லெவல் தண்ணி ரைஸ் பண்ணிட்டு. இப்போ இந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம அப்படியே கப்பலை விட முடியாது, இந்த லெவலுக்கு தண்ணி கொண்டு வரணும். அப்போ இந்த நேரத்தில் மடையை திறந்து விட்டுருவேன், ஸ்லூஸை திறந்து விட்டு வாட்டர் லெவலில் நான் இந்த இடத்துல ஈக்குவல் பண்ணுறேன்னா கப்பல் இங்கே இருக்குது. அப்போ கேட்டை திறந்து கப்பல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே போயிருங்க. அவ்வளோதாங்க. இதுதான் வந்து லாக் கேட்டோட யூஸு. இப்போ ஏன் இங்கே பாருங்களேன், லாக் கேட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் வளைஞ்சி தாங்க இருக்கும். ஏன்னா வந்து தண்ணியோட ப்ரெஷர் இருக்கு இல்லைங்க, தண்ணியோட ப்ரெஷர்னால கேட் வந்து பார்த்திங்கன்னா சம் ஆங்கிளில் தான் இருக்கும். இப்படி தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? தண்ணியோட ப்ரெஷரை வந்து சமாளிக்கிறதுக்காக இப்படி தான் இருப்பாங்க. அப்போ நான் கேட்டை திறக்கிறதுக்காக நான் அந்த கதவுலாம் அந்த இது ஒட்டிருந்தேன், இன்ச் இருக்குங்க இல்லைங்க கதவுல, இதுக்கு பேர் இன்ச்சுங்க. அதாவது திறக்கிறது மூடுறதுக்காக கதவுல வந்து ஒரு பைப்பாட்ட மாட்டிருப்போம் இல்லைங்க, அதுக்கு பேர் இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, இந்த இன்ச்சுலேருந்து இந்த இது எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது, அது பேர் டீட்டா. ஓகேங்களா? இந்த டீட்டா. ஓகேங்களா? மொத்தம் 4 இன்ச் இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், இவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இது ரொம்ப டெரிவேஷனில் நான் போக தேவையில்ல. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும்.
இந்த லாக் கேட்டோட வீடியோ புரியலனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கலாம். ஒரு வீடியோ சூப்பராக இருக்கும், அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னும் எதுவும் கேட்கல, எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது லாக் கேட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லூயிஸ், அதாவது மடையோட ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்லூயிஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்லூயிஸ் கேட். இப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? F = F1 - F2. என்னங்க F1 - F2? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு F1 நமக்கு என்னன்னு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப்ஸ்ட்ரீமில் தண்ணி வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிட்ருக்கோம். ஓகேங்களா, இங்கே ஒரு F1 ப்ரெஷர் வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த வாட்ரு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் ஸ்ட்ரீம், இது வந்து அப்ஸ்ட்ரீம் சொல்லுவோம், டவுன் ஸ்ட்ரீம் F2 ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். அப்போ நமக்கு இந்த ஸ்லூயிஸோட ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா, இந்த 2 ஃபோர்ஸையும் கழிச்சோம்னா அந்த ஃபோர்ஸ் அளவு இருக்கணும். ஓகேங்களா, இப்போ F = F1 - F2. அதான் வந்து மடையோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் F1 - F2. இது வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரீம். ஓகேங்களா, டேம்லேருந்து தண்ணி வர்றது வந்து அப்ஸ்ட்ரீம், ரிவர்லேருந்து தண்ணி வருது. டவுன் ஸ்ட்ரீமில் தண்ணி இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். இங்கே தண்ணி இப்படி தாங்க மூவ் ஆகும். கப்பலில் இங்கே பாருங்கள், நீங்கள் கப்பல் இப்படி வரும்னு நினச்சிக்காதீங்க. இங்கே வேணால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோட்ரு போடாமல் போட்டை கொண்டு வரலாம். ஏன்னா வந்து மேட்லேருந்து பள்ளத்தில் போகிறனால தண்ணி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். தண்ணி இப்படி தான் மூவ் ஆகும். தண்ணி இப்படி மூவ் ஆகுது. கப்பலை நீங்கள் இந்த டேரெக்ஷனில் செலுத்தணும்னா நீங்கள் வந்து மோட்டர் வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா, கப்பலில் மோட்டர் வச்சு தான் ஆகணும். இப்போ லாக் கேட்டை பொறுத்த வரைக்கும் the reaction between two gates is equal to the reaction at the inch. 2 கேட் இருக்கு இல்லைங்க, 2 கேட்டோட ரியாக்ஷனும் இந்த இன்ச் இருக்குல்ல, இந்த இன்ச்சோட ரியாக்ஷன் ஈக்குவல். அப்போ ரியாக்ஷன் ஆஃப் கேட், ரியாக்ஷன் ஆஃப் இன்ச் ஈக்குவல். நமக்கு என்ன தேவைன்னா ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறோம். இந்த ரியாக்ஷன் பிட்வீன் 2 கேட்ஸில் அந்த ப்ரெஷர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் = F/2 sin θ. ஓகேங்களா, எஃப்ங்கிறது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வரும். டீட்டா எவ்வளோ கொடுக்குறானோ அவ்வளோ பொறுத்து நம்ம ப்ரெஷர் கண்டுபிடிச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கிங்க, ஃபுல்லாக டரைவ் பண்ண தேவையில்ல. P = F/2 sin θ. ஓகேங்களா, எஃப்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் லாக் கேட்டு, டீட்டாங்கிறது எவ்வளோ இன்க்ளினேஷன் ஆஃப் கேட்டு, அதான் வந்து டீட்டா. ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேமு. இங்கே அது லாக் கேட் முடிஞ்சு டேம்னா வந்து ரிசர்வாயர், மேசி ஸ்ட்ரக்சர் பில்டப் மோஸ்ட்லி வித்து ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸ்டோன் ஆர் இடத்துல கட்டியிருப்பாங்க, அதாவது இந்த பூமியில் ஸ்டோன் ஆர் எடுத்து. இது என்ன பண்ணும் டேமு? அக்ராஸ் எ ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இம்பவுண்டிங் ஸ்டோரிங் வாட்டர். தண்ணி ஸ்டோர் பண்ணி வந்து இரிகேஷன், விவசாயம் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லாக் கேட்டுங்கிறது நம்ம விவசாயம் பண்ண யூஸ் பண்ணுறது இல்லைங்க. லாக் கேட்டுங்கிறது கப்பல் போக்குவரத்துக்காக தான் யூஸ் பண்ணுறோம், கேனலுக்கு. ஓகேங்களா, இங்கே வந்து டேம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம். டேம் எப்படி கட்டலாம்? ட்ரையாங்கிளாக கட்டலாம், ரெக்டாங்கிளாக கட்டலாம், ட்ரப்பசைடில் கட்டலாம். ஓகேங்களா, அப்போ அப்ஸ்ட்ரீம்னா என்ன, டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன? தண்ணி வருது இல்லைங்க ரிவர்லேருந்து, அது அப்ஸ்ட்ரீமுங்க. டேமில் சேமிச்சு வைக்கிறது, டேம்லேருந்து வெளியே போகிறது இல்லைங்க, அது வந்து டவுன் ஸ்ட்ரீமுங்க. ஓகேங்களா, இப்போ ஓகே, டேம் பற்றி எழுதுங்க. டேம் விச் ரெசிஸ்ட் த வாட்டர் ப்ரெஷர் பை இட்ஸ் ஓன் வெயிட் ஒன்லி, இட்ஸ் டேர்ம்டு அஸ் கிராவிட்டி டேம். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா கிராவிட்டி டேம்னு ஒன்று சொல்கிறாங்க. கிராவிட்டி டேம்னா என்னென்னா தண்ணி உருவாக்குற, அதாவது தண்ணி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்ல, அந்த ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா டேம் எப்படி ரெசிஸ்ட் பண்ணும், அதோட வெயிட்னாலே ரெசிஸ்ட் பண்ணும். அப்படி ரெசிஸ்ட் பண்ணிச்சுன்னா அது பேர் கிராவிட்டி டேம். எடுத்துக்காட்டு வந்து பக்ரானங்கல் டேம். பக்ரானங்கல் டேம் வந்து புவியீர்ப்பு விசை டேம்னு சொல்லுவோம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, தன்னுடைய வெயிட்டு மூலியமாக மட்டும் வாட்டர் ப்ரெஷரை வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணும். அதுக்கு பேர் கிராவிட்டி டேம். எடுத்துக்காட்டு பக்ரா டேம். ஓகேங்களா, பக்ரா டேம், பக்ரானங்கல் டேம் சொல்லுவோம் இல்லைங்க, ஜிஎஸ் படிக்கிறப்ப நமக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா கிராவிட்டி டேம் சொல்லுவோம். இப்போ பாசிபிலிட்டி ஆஃப் டேம் ஃபெயிலியர். டேம் எப்படிங்க ஃபெயில் ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபெயிலியர் டியூ டு ஸ்லைடிங் அலாங் இட்ஸ் பேஸ். அதாவது இப்போ ஒரு டேம் இங்கே பாருங்கள், இப்படி டேம் இருக்குன்னா தண்ணி வாட்டர் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்குமா, இப்போ இந்த பேஸில் ஏதாவது இதாகிடுச்சுன்னா, ஸ்லைட் ஆகிடுச்சு, இந்த பேஸ் உடஞ்சி போச்சுன்னா ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, ரெண்டாவது என்ன, ஃபெயிலியர் டியூ டு டென்ஷன். அதிக கம்ப்ரஸ் ஃபோர்ஸ் இங்கே கொடுத்துச்சுன்னா, அதாவது கம்ப்ரஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப ஃபெயில் ஆயிரும். மூணாவது சியர் அட் த வீக் செக்ஷன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ப்ரெஷர், இங்கே ஒரு ப்ரெஷர், 2 டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்னால இந்த இடத்துல சியர் நடந்துச்சுன்னா உங்களுக்கு கட் ஆயிரும். மூணாவது ஃபெயிலியர் டியூ டு ஓவர் டர்னிங். ஓவர் டர்னிங்னா என்னன்னு தெரியல. ஓகேங்களா, தெரிஞ்சால் படிச்சிங்க. ஓவர் டர்னிங் மூலியமாகவும் டேம் வந்து ஃபெயிலியர் ஆயிருமா. ஓகேங்களா, எஸ்ஓஎம் படிச்சுட்டு நம்ம வந்திருந்தோம்னா ஓவர் டர்னிங் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம். ஓகேங்களா, இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த 4 தாங்க ஃபெயில் இருக்குது. ஸ்லைடிங் அலாங் பேஸ், டென்ஷன் கம்ப்ரஷன் மூலிமா ஃபெயில் ஆகும். சியர் ஸ்ட்ரெஸ் அட் த வீக் செக்ஷன், ஃபெயிலியர் டியூ டு ஓவர் டர்னிங். ஓகேங்களா, ஹைட்ரோஸ்டாட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க. என்ன பார்த்தோம், 4 சப்மர்ஜிட் பாடி பார்த்தோம், சென்டர் ஆஃப் ப்ரெஷர் வந்து பார்த்தோம், கிராவிட்டி, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா லாக் கேட்டு பார்த்தோம், டேம் பார்த்தோம். ஓகேங்களா, லாக் கேட்டு, டேம், ஹைட்ரோஸ்டாட்டிக் என்ன பார்த்தோம், ப்ரெஷரு, ஹைட்ரோஸ்டாட்டிக் லா பார்த்தோம். அதெல்லாம் திரும்ப பார்த்துக்குங்க. இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இன்னும் கேட்க வாய்ப்பு இருக்குது. வாங்க அப்ஜெக்டிவ் கொஸ்டின் டைப்புக்குள்ளே போவோம்.
ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த கரெக்ட் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் P இஸ் ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் த லிக்விட் அண்ட் வெர்டிக்கல் டெப்த் H ஆஃப் த பாயிண்ட் இஸ் ஈக்குவல் பை. ப்ரெஷர் கேட்குறான், என்ன சொல்கிறான், ஸ்பெசிஃபிக் வெயிட் நமக்கு தெரிஞ்சு போச்சு, லிக்விட் ஆஃப் த வெர்டிக்கல் டெப்த் H தெரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு ப்ரெஷர் என்ன கேட்குறான், இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் P இஸ் ஈக்குவல் டு ρgh நமக்கு தெரியும்ல, அதுதான் ρgங்கிறது W. அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ρgh. இப்போ ρgஹெச்னா நமக்கு ρgh, ரோங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட், அப்போ P இஸ் ஈக்குவல் டு WH. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ அதான் கேட்டிருக்கான். ரெண்டாவது வந்து பாருங்கள், the point of application of the total pressure on the surface is, டோட்டல் ப்ரெஷராக நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஃபோர்ஸ். அப்போ the point of force வந்து என்ன, சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா, அவ்வளோதான். 3 என்ன, if A is area of immersed surface, W is the specific weight, X bar is the depth, நம்ம வந்து யூஸ் பண்ணுறது H bar யூஸ் பண்ணியிருப்போம், depth of the surface from the liquid, then total pressure on surface, அதாவது total pressure ஃபோர்ஸ் F கேட்குறான். இங்கே வந்து Pன்னு கொடுத்துருக்கான். இப்போ P ஈக்குவல் டு F ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும், ρgh பார் ஏன்னு நமக்கு தெரியுமா. இங்கே H பார் பதிலாக X பார் கொடுத்துருக்கான். அப்போ ρgக்கு பதிலாக உண்மையை கொடுத்துருக்கோம், ρg X பார் ஏ, இது வந்து FP, இதான் வந்து ஆன்சர். அப்போ என்ன ஆப்ஷனு, WAX பார். அப்போ சி தான் ஆன்சர். 3க்கு சி செக் பண்ணிங்க, 3க்கு சி. 4 சென்டர் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா, அதாவது இன்கேஸ் ஆஃப் இன்க்ளைன்டு இம்பல்சிவ் சர்ஃபேஸ் இஸ் கிவன் பை, சென்டர் ஆஃப் ப்ரெஷர் H பார். ஓகேங்களா, இங்கே பாருங்க, அவன் H ஸ்டார்னு கொடுக்கல, நம்ம படித்தது H ஸ்டார்னு படித்தோங்க. ஓகேங்களா, H பார் படிக்கல, H ஸ்டார்னு படித்தோம். இப்போ இவன் வந்து டேரெக்டாக வந்து H பார்னு கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு H பார் ஈக்குவல் டு என்ன கேட்குறான், இன்க்ளைன்டு இம்மர்ஸ்டு சர்ஃபேஸ். இன்க்ளைனாக நமக்கு தெரியும் டீட்டா. அப்போ நமக்கு IG சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடட் பை AH பார் ப்ளஸ் H பார். H பார் ஆர் X பார் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ளஸ் X பார். இப்போ IG D, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஒவ்வொரு புக்கில் ஒரு மாதிரி இருக்குங்க, நீங்கள் வந்து கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். த சைட் ஆஃப் டேம் விச் த வாட்டர் ஃப்ரம் த ரிவர் ஆர் ஸ்ட்ரீம் அப்ரோச் நோன் ஆஸ், என்ன சொல்லியிருக்கோம், அப்ஸ்ட்ரீம். அதாவது தண்ணி வாட்டர்லேருந்து வந்து டேமில் சேமிச்சு வைக்கிறது அப்ஸ்ட்ரீம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் டேம் ஃபெயிலியர் டியூ டு ஸ்லைடிங் அலாங் இட்ஸ் பேஸ். ஆமாம். த டென்ஷன் கம்ப்ரஷன். ஆமாம். சியர் ஸ்ட்ரெஸ் வீக்கஸ்ட் செக்ஷன். ஆமாம். ஃபெயிலியர் டு ஓவர் டர்னிங். ஆமாம். ஆல் ஆஃப் த எபோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேம் ஃபெயிலியர் காரணமானது. லாக் கேட் ஆர் ப்ரொவைடட். லாக் கேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி, இந்த லாக் கேட்டுங்கிறது இரிகேஷனுக்கு கிடையாது. லாக் கேட்டுங்கிறது கப்பல் போக்குவரத்து. சேஞ்ச் த வாட்டர் லெவல் இன் கேனல் ஃபார் ரிவர் ஃபார் இரிகேஷன். ஓகேங்களா, அதாவது வாட்டர் லெவல் இன் கேனல் ஆர் ரிவர் ஃபார் இரிகேஷன். இரிகேஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா, அந்த மடையை மட்டும் இரிகேஷன் சொல்லியிருப்பாங்க. லாக் கேட் யூஸ் பண்ணுறதுக்கு வாட்டர் லெவலில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு லாக் கேட் யூஸ் பண்ணுறேன். ஸ்டோர் வாட்டர் வந்து டேம். ஓகேங்களா, இப்போ 8 பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஃபோர்ஸ் ஆன் ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் இஸ் கிவன் பை. கர்வ்டு சர்ஃபேஸோட டோட்டல் ஃபோர்ஸ் நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம், F. ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுறது, ரூட் ஆஃப் FX ஸ்கொயர்டு ப்ளஸ் FY ஸ்கொயர்டு. இங்கே P கொடுத்துக்கலாம். P இஸ் ஈக்குவல் டு PX ஸ்கொயர்டு, அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இதை யூஸ் பண்ணிங்க. அப்போ P இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் PH ஸ்கொயர்டு P ஸ்கொயர்டு H ப்ளஸ் PV ஸ்கொயர்டு. ஓகேங்களா, இதான் வந்து டோட்டல் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்லூயிஸோட ரிசல்ட் ஃபோர்ஸ் என்ன பார்த்தோம், F ஈக்குவல் டு F1 மைனஸ் F2ன்னு பார்த்தோம். இங்கே P கொடுத்துருக்காங்க, P1 மைனஸ் P2, ஆப்ஷன் ஏ. 10 பாருங்க, தட் டேம் டேஷ் மீன்ஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ ஃப்ளூயிட் பை எ ரெஸ்ட். ஸ்டடி ஆஃப் ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ ஃப்ளூயிட் அட் ரெஸ்ட். ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப ப்ரெஷரை பற்றி படித்தோம்னா ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். 10 கொஷின் முடிஞ்சுது. இதில் வந்து எந்த கொஷினும் நான் கேட்கல. ஓகேங்களா, கேட்க வாய்ப்பு இருக்குது, படிச்சிங்க. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா PDF வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து போடுறேன். ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதோ கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே, வாங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பயான்ஸ் வீடியோ, அது இன்றைக்கே போட்டுறேன். ஓகேங்களா, ஓகே, பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.